நண்பா, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு சாவி, அது மட்டும் புரியுது, நல்லா தெளிவாக தெரியுது, ஒரு சாவி. ஆனால் இது ஆக்சுவலாக எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய சாவி தான். எதனாச்சும் வண்டிக்கு அப்படி என்னாச்சும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. உங்களுக்கு இதை பற்றி என்னாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பா. அதாவது இப்போ வண்டியில் வந்து லோடு இறக்கிட்டு எம்டி பில்லு போடுறதுக்காக வந்துட்டு போனார். அவர் என்ன செஞ்சிட்டாரு, இப்போ இந்த சாவியை விட்டு போயிட்டார். இது அவருடைய ஃபோன் நம்பர் இல்லை, ஆனால் இங்கே தான் பக்கம் தான். நான் இப்போ கொத்தூரில் இருக்கேன் நண்பா. இந்த ரோடு உங்களுக்கு தெரியும், பழக்கம் இருக்கலாம், ரெகுலராக ஹைட்ராபாத் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். கரெக்டாக கொத்தூர் சர்க்கிளில் நிற்கிறேன். இந்த சாவி அவர் விட்டு போயிட்டார், தெரியுதுங்களா நண்பா? கொத்தூர் சர்க்கிள் சாவியை விட்டு போயிட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலாக நிறையா இதில் கிடைக்கக்கூடிய சாவி மாதிரி தான் தெரியுது, கரெக்டாக தெரில. ஏன்னா பிளாஸ்டிக்கில் கொடுக்க மாட்டாங்கள்ல, அதனால் இது மேக்ஸிமம் நிறையா டூப்ளிகேட் சாவி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஆனால் என்ன தான் இருந்தாலும் பாவம் தானே. இப்போ திருப்பி இன்னொரு சாவியை எடுக்கணும், தேடணும். எங்கே விட்டேன்னு அந்த பதப்பதப்பிலே இருப்பார். ஓகே, எங்கேயே கிடக்கட்டு. ஒருவேளை அவர் வந்தார்னா கொடுத்துருவோம். ஏன்னா இது இந்த ஒரு சாவியை கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்யணும், இப்போ ஒரு ரொம்ப குறைஞ்சது ஒரு 6-7 கிலோமீட்டர் திருப்பி உள்ளே போனோம். நான் இப்போ மெயின் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டேன். நல்லா தெரியுது உங்களுக்கு. நான் அதனால தான் கோச்சிக்காதீங்க, நான் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு உறுத்துது மனசாச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான சாவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ பூட்டெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமான ரேட்டாக இருந்துச்சுன்னா என்ன வருது, அதை உடைக்கிற மாதிரி போயிடும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்தால் அது நமக்கு டீசல் செலவு நண்பா. இது ஓனர் ஒத்துக்க மாட்டார். ஆனால் ஏன்னா என்கிட்டையும் ஃபோன் நம்பர் கிடையாது, அவர்கிட்டையும் ஃபோன் நம்பர் கிடையாது. அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். அந்த பையன் என்னன்னு தெரில, ஒரு பையன் இது போட்டுட்டு லோடு இறக்கும் போதும் ஏற்றும் போதும் வெயிட் பண்ணோம். ரொம்ப கோபமாக பேசினான் என்கிட்ட. நான் இன்னுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு பாஷை தெரியாது, தெலுங்கு தெரியாது. அதனால் நானும் அமைதியாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பாவமாக இருக்குது அவர் நினைக்கும் போது. கஷ்டம் நண்பா. ஏன்னா செலவில்லை, டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா தலைவலி தானே நண்பா. சரி, ஓகே, இது தோணுச்சு நண்பா. இதை மாதிரி நான் இதை மாதிரி நிறைய டைம் இதில் விட்டுட்டு போயிருக்கேன் நண்பா. எப்படி சொல்கிறது, பஸ்ஸில் போகும்போது விட்டுருக்கேன். வாட்டர் கேன் எல்லாம் அந்த பேக்கில் சைடில் வைப்பேன்ல, அப்போ விட்டு போயிருக்கேன். அப்போ நினச்சி பார்ப்பேன், ஏன்னாச்சும் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஓகே,